அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிகம். விருச்சிக ராசிக்காரர்கள் மிக மிக கவனமாக இருப்பது, நவகிரகத்தில் புதனுக்கு விளக்கேற்றுவது விசேஷம். ஏற்றிக்கொண்டே இருக்க நன்மைகள் காணப்படும். விருச்சிக ராசிக்காரர்கள் தேக ஆரோக்கியத்தில் அசிடிட்டி மிக கவனம். வயிற்றில் புண்கள் இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்கள் கண்டிப்பாக மருத்துவ முறையும் உணவு முறையும் சரியாக பயன்படுத்தவில்லை என்றால் தப்பு. புது தொழில் தொடங்குவதற்கு தைரியம், சுபகாரியத்தில் இருந்த சிக்கல் தீர்வது ஆச்சரியம். டக்கு டக்கென்று சுபகாரிய அனுகூலம் பெரிய அளவு ஏற்றத்தை தரும். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைக்கும். வியாபாரத்தில் அபிர்தமான முன்னேற்றம் ஏற்படும். தொழில் ஏற்றம், உத்தியோகம் ஏற்றம், வியாபாரம் ஏற்றம், படிப்பு ஏற்றம் என்று நீங்கள் சென்று கொண்டிருக்கக்கூடிய தூரம் வெகு தூரமாக இருந்தாலும் அது கிட்டக்க காணும். மன அழுத்தம் தீரும். குடும்பத்தில் அந்யோன்ய குறைபாடு இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். துணை அல்லது துணைவியார் எது சொன்னாலும் எஸ் நோ மேடம் என்று சொல்லிவிட்டு சந்தோஷமாக போய்விடுங்கள். நோ மேடம் என்று சொல்லாதீர்கள், எஸ் மேடம் என்றே சொல்லுங்கள். விருச்சிக ராசிக்காரர்கள் பிள்ளைகள் விஷயத்தில் மட்டும் பூத கண்ணாடி ஆராய்ச்சி கூடாது. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு படிப்பு தடை, உத்தியோக தடை, வியாபார தடை, தொழில் தடை எல்லாம் நீங்கும். அரசு உத்தியோகத்தை எதிர்பார்த்து காழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு டக்கென்று ஏற்படும். பெரிய முதலாளிகளுக்கு உண்டான தொடர்பு ஏற்படும். கூட்டு தொழிலில் காணப்பட்ட இந்த பிரச்சனைகள் நிவர்த்தி ஏற்படும். அடிமை தொழிலிருந்து தனிப்பட்ட தொழில் தொடங்கக்கூடிய காலகட்டம் ஏற்படும். வக்கர சனி வண்டி வாகனத்தில் மாற்றங்களை தரும், வீடு நிலத்தில் மாற்றங்களை தரும், எதிர்பார்க்காத நல்ல விஷயங்கள் தரும். வியாபாரத்தில் இருந்த சிக்கல்கள் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நிறைய விஷயம் சாதகத்தையும் சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் சுபகாரிய தடைகளை நிவர்த்தி ஏற்பட்டு தைரியம் நன்மைக்கு ஏற்பட்டு மன அழுத்தத்தை தீர்த்து கொடுக்கும். பெரிய அளவுக்கு முதலீடுகளுக்கு உண்டான அனுகூலம் காணப்படும். எல்லாவற்றிலும் சமாளிக்கலாம் என்ற நம்பிக்கை ஏற்படும்.